செய்தியின் தலைப்பு வந்து நம்மை தேவன் ரட்சித்தது எதற்காக, ரட்சிப்பை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ ரட்சிப்பு என்றால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே புரிஞ்சிருப்போம். ஏன்னா நம்ம அதனாலதான் ரட்சிக்கப்பட்டதுனால தான் நம்ம சபைகள் வந்து சேர்க்கப்பட்டிருக்கோம். அதனால இன்றைக்கு ரட்சிப்பை குறித்து நம்ம பார்க்கறது மட்டுமல்ல, ரட்சிப்பின் ஆழத்தை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது, ரட்சிப்பு என்றால் என்ன? யாருக்காச்சும் தெரியுமா? ரட்சிப்பு என்றால் என்ன? யார் வேணா சொல்லலாம். புதுசா ஞானஸ்நான கிளாஸ் அட்டன் பண்ணவங்க கூட சொல்லலாம். யாருக்கும் தெரியலையா? எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எபேசியர் 2:8-9. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. போதும். அப்போ நம்மளுடைய ரட்சிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது தேவனுடைய ஈவு. ஈவுன்னா ஒன்னா கிஃப்ட். அப்போ ஒரு கிஃப்ட் வந்து நாமளா போய் வாங்கினோம்னா அதுக்கு பேர் கிஃப்ட் கிடையாது. நம்ம எதிர்பார்க்காம இருக்கும் பொழுது நம்மளுக்கு யாராவது ஒருத்தர் எத்தனை வந்து கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேர் என்னது? கிஃப்ட். அப்போ நம்ம எதிர்பார்க்காம இருந்து இந்த உலகத்துல இருக்கும் பொழுது தேவன் என்ன பண்றாரு? நம்மளுக்காக அந்த கிஃப்டை எடுத்துன்னு வந்து கொடுக்குறாரு. அதான் அவருடைய ரட்சிப்பை வந்து நம்மளுக்கு கொடுக்குறாரு. அப்போ தேவனுடைய ஈவை பெற்றுக்கொண்ட நாம் அந்த ஈவு எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த ஈவு எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஈவை நாம் பெற்றுக்கொள்வதற்கு எதன் வழியாய் நம்ம பிரவேசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுதுன்னா, எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் 10:9. நானே வாசல், என் வழியாய் ஒருவரும் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். போதும். அப்போ இந்த உலகத்துல ரட்சிப்பு அடையிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு, நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசுவை தவிர ரட்சிப்பு அடையிறதுக்கு எந்த வழியுமே கிடையாது. அப்போ இயேசுவே என்ன சொல்றாருன்னா, நானே வாசல். யார் என்ன விசுவாசித்து என்ன ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களே என்ன பண்ணுவாங்க? ரட்சிக்கப்படுவாங்க. யார் ரட்சிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் வைத்திருக்க அந்த உன்னதமான கிஃப்ட், நித்திய ஜீவனை வந்து பிதாவானவர் அளிப்பார். அப்ப இதுதான் வந்து ரட்சிப்புடைய கான்செப்ட். அப்போ இந்த ரட்சிப்பை யாரெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் இப்ப என்ன நம்புறாங்கன்னா, ரட்சிப்பு வந்து யூதர்களுக்கு மட்டும்தான், ரட்சிப்பு வந்து ஒரு இனத்தார் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பா வந்து என்ன பண்றாங்க? இப்போ வந்து ரட்சிப்பை வந்து பிரிச்சுக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ரட்சிப்பு ஒரு குறிப்பிட்ட நபருக்கோ ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கோ மட்டும் ரட்சிப்பு கிடையாது. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 2:4. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அப்போ பிதாவானவருடைய சித்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு குறிப்பிட்ட மனிதர்களோ ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கோ தேவன் வந்து ரட்சிப்பை கொடுக்க விரும்பல. அவர் தன் சொந்த குமாரனே கொடுத்து எதற்காக கொடுத்தார் அப்படின்னா, உலகத்தில் இருக்க சகல மனுஷர்களுடைய பாவங்களையும் போக்கி சகல மனுஷருக்கும் என்ன பண்ணணும்? என்னுடைய ரட்சிப்பை நான் வந்து என்ன பண்ணணும்? கிஃப்டை வந்து நான் கொடுக்கணும், அவர்கள் நித்திய ஜீவனை வந்து நான் அருள் செய்யணும்னு சொல்லிட்டு தான் தேவன் வந்து அப்போ விரும்புகிறார். அப்போ தேவனுடைய சித்தமானது ரட்சிப்பு அனைவருக்கும், யாருக்கும் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு கிடையாது. அப்போ இந்த ரட்சிப்பை நாம் இன்னைக்கு பெற்றுக்கொண்டோமா? எத்தனை பேர் பெற்றுக்கொண்டோம்? இந்த ரட்சிப்பு வந்து 3 விதமா இருக்கிறது. நம்ம வந்து ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டுட்டோம் நம்ம வந்து வெளியே போய் சொல்றோம்ல, அப்படி கிடையாது. ரட்சிப்பை வந்து நம்ம 3 விதத்துல பெற்றுக்கொள்ள வேண்டும். நமது ஆவி, ஆத்மா, சரீரம் 3மே ரட்சிக்கப்பட்டால் மட்டும்தான் அது பூரண ரட்சிப்பு. அது வரைக்கும் நம்ம பாதி தான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். அப்ப இன்னைக்கு நம்ம முழுசா ரட்சிக்கப்பட்டுட்டோமா அப்படின்னு கேட்டா, இல்ல நான் ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன், இந்த பதில தான் நம்ம சொல்லணும். யாராவது நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும்? நாங்க ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம், தினந்தோறும் ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதலாவது ரட்சிப்பு எங்க உண்டாகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆவியில் ரட்சிப்பு. முதலாவது ரட்சிப்பு வந்து ஆவியில் உருவாகுது. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ரோமர் 8:10. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். இதெல்லாம் வந்து ஞானஸ்தான கிளாஸ்ல வந்து முதல்ல சொல்லி கொடுப்பாங்க. என்ன சொல்லி கொடுப்பாங்க? முதலாவது எப்போ நம்ம இயேசுவை பத்தி கேள்விப்படுறோமோ, எப்போ நம்ம செவிகள் உண்மையிலே தேவன்றவர் ஒருத்தர் இருந்தாரு, அவர் பூமியில வந்து என்னுடைய பாவத்துக்காக மரித்தாரு அப்படின்னு நம்ம என்னைக்கு ஏற்றுக்கொண்டு தேவனை நம்மளுக்குள்ள நம்ம வந்து வழி விடுறோமோ, எனக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எப்போ அவருக்கு வழி விடுறோமோ, அப்பொழுது நம்ம என்ன பண்றோம்னா ஆவியில ரட்சிக்கப்படுகிறோம். முதலாவது ரட்சிப்பு எங்க உண்டாகுது? ஆவியில உண்டாகுது. அது எப்போனா தேவன் நம்மளுக்குள்ள எப்போ வந்து குடியிருக்கிறாரோ அப்பொழுது நம்ம ஆவி என்ன பண்ணுது? பிழைத்திருக்கிறது. நம்ம சரீரம் வந்து பாவத்துக்கு செத்ததா இருக்கிறது. இரண்டாவது ரட்சிப்பு மனிதனுக்கு எதிரே உண்டாகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது ஆத்மா ரட்சிப்பு.
ஆத்மா ரட்சிப்பு வந்து ஆவியின் ரட்சிப்பு மாதிரி ஒரு தரம் ரட்சிப்பு கிடையாது. ஆவிக்கு ஒரு தரம் ரட்சிப்பு நம்ம எப்போ தேவனை ஏற்றுக்கொண்டோமோ அப்படியே நடந்தது. ஆனா ஆத்மாவிற்கோ தினந்தோறும் ரட்சிப்பு காத்து இருக்கு. ஏன்னா ஆத்மா வந்து நம்ம எப்படி மனுஷனோ அது போல அதுவும் வந்து உள்ளான மனுஷன். நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அதே போல அதுவும் உள்ள சாப்பிடணும்னு நினைக்கும். நம்ம எப்படி தாகத்துக்கு தண்ணீர் குடிக்கிறோமோ அதே போல அதுவும் ஜீவ தண்ணீரை குடிக்கணும்னு சொல்லிட்டு இயங்கும். அப்போ நம்மளுக்கு என்னென்னலாம் உண்டாகுதோ வலிகள் வேதனைகள் எல்லாமே வந்து ஆத்மாவுக்கும் உண்டாகும். அப்போ நாம எப்படி தினந்தோறும் நாம எதனை தினந்தோறும் சாப்பிட்டாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், உயிர் வாழ முடியும். அப்போ தினந்தோறும் ஆத்மா வந்து உங்களுக்கு ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருந்தாதான் ஆத்மா வந்து ஜீவன் உள்ளதா இருக்கும். அப்போ தினந்தோறும் ஆத்மா வந்து ஜீவன் உள்ளதா இருக்கணும். எதனால் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது எடுத்து வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். அப்போ தேவன் வந்து ஆவியாய் இருக்கிற தேவனை வந்து நம்ம பார்க்கிறோம். அந்த தேவனை போல நம்ம ஒரு நாள்ல மாற போகிறோம். நம்மளோட ஆத்மா வந்து ஒண்ணு நரகத்துக்கு போகணும், இல்லைன்னா பரலோகத்துக்கு போகணும் அந்த கடைசி நாள்ல. அப்போ நம்மளுடைய ஆத்மா தேவனுடைய சாயலாகி தேவன் கிட்ட போவதற்கு மகிமையின் மேல் மகிமை அடையணும். எப்படி அது மகிமையின் மேல் மகிமை அடையும் சொல்லி பார்க்கும் பொழுது தினந்தோறும் ஜெபிக்கிறதன் மூலயமாவும் வேத வசனம் வந்து அதுக்கு உணவா இருக்குது. தேவனுடைய இடத்துல இருந்து புறப்படுகிற அந்த ஜீவ தண்ணீர் அபிஷேகம் வந்து அதுக்கு தாகத்தை தீர்க்கிற தண்ணீரா இருக்கிறது. அப்ப தினந்தோறும் யார் ஒருவர் அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டு தனிப்பட்ட அறையில், அதாவது சபையில கூடி வாரத்துல ஒரு நாள் ஜபிக்கிறதுக்கு பேர் ஜபம் கிடையாது. வாரத்துல ஒரு நாள் ஆகாரம் கொடுக்குறேன் நான் என்னோட ஆத்மாக்கு அப்படின்னு கொடுத்தோம்னா அது வந்து எப்படி சொல்றது, பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரி இருக்கும் அந்த ஆத்மா. அந்த ஆத்மா வந்து புஷ்டியா இருக்காது. அப்போ புஷ்டியா இருக்கணும். தேவனுக்கு நம்ம எதை கொடுத்தாலும் அது வந்து புஷ்டியா இருக்கணும். அப்போ ஆபேல் வந்து தேவனுக்கு பலி கொடுக்க நினைக்கிறான். பலி கொடுக்கும்போது அதை எப்படி கொடுக்குறான்னா கொளுத்ததும் செம்மையுமானதா தேடி என்ன பண்றான்னா அந்த இடத்துல வந்து பலி கொடுக்குறான். இன்னைக்கு நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, தேவனே நான் வந்து என்ன வந்து உங்களுக்கு ஜீவ பலியா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஆராதனையில எல்லாருமே சொல்றோம், தேவனே என்ன நான் முழுசா உங்களுக்கு கொடுக்குறேன். அப்ப நம்ம எப்படி கொடுக்குறோம், நம்மள முழுசா தேவனுக்கு கொடுக்குறோமா? நம்ம ஆத்மா முழுமையா இருக்கா, அது புஷ்டியா இருக்கான்னு பார்த்தா அது புஷ்டியா இல்லை. ஏன்னா வாரத்துக்கு ஒரு நாள் தான் நம்ம என்ன கொடுக்குறோம், ஆகாரமே கொடுக்குறோம். வாரத்துக்கு ஒரு நாள் தான் என்ன பண்றோம்னா அபிஷேகத்தை நிரப்பப்படுறோம். அப்போ தினந்தோறும் யார் ஒருவர் இந்த வசனம் என்ன ஆகாரத்தை தான் ஆத்மாக்கு கொடுத்து அபிஷேகத்தால நிரப்பப்படுறாங்களோ அவங்களுடைய ஆத்மா தான் கடைசி நாட்களில் மகிமையின் மேல் மகிமை அடைந்து என்ன ஆகும், மறுரூபமாகும். அப்போ 3வது ரட்சிப்பு நம்மளுக்கு இருக்கிறது. அப்போ 3வது ரட்சிப்பு எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய சரீரத்திற்கு. இப்போ ஆவி ரட்சிக்கப்பட்டாச்சு, ஆத்மா தினந்தோறும் ரட்சிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. சரீரம் ரட்சிக்கப்பட்டது எப்போ, எந்த நாளில் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். பிலிப்பியர் 3:20-21. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே தம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு மறுரூபப்படுத்துவார். இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையின் சரீரமாக ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அப்போ கடைசி நாள் ரட்சிப்பு நம்மளுக்கு எங்க இருக்கு, உண்மையாலே முழுமையான ரட்சிப்பு எங்க இருக்குன்னா அந்த கடைசி நாள்ல நமது சரீரம் தேவன் மேனி பெறணும். இந்த பூமியின் மேனியில இருக்கிற இந்த சரீரம் ஆவியின் மேனி பெற்று தேவன் இடத்துல பரலோகத்துக்கு தேவனோட போய் சேரணும். அப்ப அதுதான் என்னது, சரீரத்தோட ரட்சிப்பு. இந்த சரீரத்தோட ரட்சிப்பு கடைசி நாள்ல மறுரூபம் ஆகணும், தேவனோட ரூபத்துக்கு இந்த சரீரம் மாறணும் அப்படின்னு சொன்னா தினந்தோறும் நம்மளோட ஆத்மா என்ன பண்ணணும், ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும். தினந்தோறும் ஆத்மா ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருந்தா கடைசி நாள்ல நம்மளோட சரீரம் என்ன ஆகும், அது ரட்சிக்கப்படும், அது மறுரூபமாகி தேவனோட போய் சேரும். இதுதான் ரட்சிப்பை பத்தின நம்ம அறிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு உண்மைகள். ரட்சிக்கப்பட்டவங்க யார் வந்து போய் கேட்டாலும் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது நம்ம சொல்ல வேண்டிய பதில், தினந்தோறும் நான் தேவனுக்குள்ள என்ன பண்றேன், ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன், முடிவில் பூரணமா நான் ரட்சிக்கப்பட போகிறேன்னு நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்ற ஒரு விசுவாசத்தோட பகிரமா என்ன சொல்லணும், தைரியத்தோட சொல்லணும். ஏன்னா நாம் அவிசுவாசமா இருந்தால் அற்புதத்தை நம்ம காண மாட்டோம். அப்போ நான் கடைசி நாட்கள்ல தேவனோட நான் போய் சேருவேன், நான் முழுமையா ரட்சிக்கப்பட்டவன் அப்படின்ற விசுவாசிக்கிறவங்க என்ன பண்ணணும், விசுவாசத்தோட அதை வந்து அறிக்கையிடணும். அப்ப தினந்தோறும் யார் அபிஷேகத்தினால நிரம்பப்பட்டு தேவனுடைய ஆவியில தேவனுடைய வசனத்திலும்
இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன் பாக்கியவான்? அவன் கடைசி நாட்களில் பூரண ரட்சிப்பை அடைய போகிறான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ இந்த ரட்சிப்பை பத்தி நம்ம வந்து இப்ப பார்த்தோம், ஆவி, ஆத்மா, சரீரம், ரட்சிப்பு. இந்த மூணுத்தையும் நம்ம என்ன செய்ய வேண்டும் சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5:23. 1 தெசலோனிக்கேயர் 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆமென் சொல்லலாமா? நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மூணுமே தேவன் வரும்போது குற்றமற்றதா இருக்க வேண்டும். அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து வந்ததை விட்டு வந்த பாவங்களை நம்ம மீண்டும் செய்வோம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த கடைசி நாட்களிலே தேவன் ரட்சிக்கப்படும் போது, இன்னைக்கு ஞானசானம் எடுத்தாங்க 2 பிள்ளைங்க. தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா, அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே வெண் வஸ்திரம், புதிய வஸ்திரத்தை வந்து என்ன பண்ணிருக்காரு, கொடுத்திருக்கிறார். அந்த வஸ்திரத்தை மீண்டும் துவைக்க முடியுமானா துவைக்க முடியாது. ஒரே தரம் ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலே துவைத்தவர்கள் மாத்திரமே பரலோகத்துக்கு இடம் பெற முடியும். அப்போ புதிய வஸ்திரத்தை யார் கடைப்படுத்தி கொண்டாலும் அந்த கடைசி நாட்களில் தேவன் அவங்களை எழுப்பவும் மாட்டார், அவங்களை கூட்டிட்டு போகவும் மாட்டார். அப்போ கடைசி நாட்களிலே நாம மறுரூபம் ஆகுவதற்கு சரீரம் கடைப்படாமல் இருக்கணும், ஆத்மா தினந்தோறும் ஆவியில ரசிக்கப்பட்டு இருக்கணும். அப்போ தேவன் என்ன சொல்றாருன்னா, உன் ஆவி, ஆத்மா, சரீரத்தை மூணுத்தையும் என்ன பண்ணணும், காத்து கொள்ளணும். நான் வரும் நாளிலே நீ மறுரூபம் ஆகிறதுக்கு, நாம மறுரூபம் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட ஆவி, ஆத்மா, சரீரத்தை தேவன் வரும் நாள் வரைக்கும், இல்ல நாம் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா காத்து வாழணும். அதான் ஒரு கிறிஸ்தவர்களுக்கு முக்கியமான கட்டளை என்னன்னா, தான் சரீரத்தை கரைப்படுத்தி கொள்ளாம, தேவன் தனக்கு கொடுத்த அந்த வஸ்திரத்தை கரைப்படுத்தி கொள்ளாம, தன் ஆத்மா தினந்தோறும் தேவனுக்குள்ள நிரப்பப்பட்டதாயும் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதாகவும் அதை வந்து அவங்க என்ன பண்ணணும், ரொம்ப முக்கியத்துவம் வந்து கொடுக்கணும். அது கிறிஸ்தவர்கள். இப்போ இந்த ரட்சிப்பு வந்து எப்படிப்பட்டதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ ஒரு ஊர்ல வந்து ஒரு தந்தையும் ஒரு மகனும் என்ன பண்றாங்க, வாழ்ந்துட்டு வராங்க. அந்த ஊர் வந்து ஒரு கிராமம். அந்த இடத்துல என்ன பண்றாங்க, ஒரு தந்தையும் ஒரு மகனும் வாழ்றாங்க. அவங்க தந்தை என்ன பண்றாருன்னா, எல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க, மகனை தூங்க வச்சுட்டு அவர் தூங்குறாரு. அந்த இடத்துல ஒரு கேண்டில் வச்சிருக்காங்க. அதை ஏற்றி வச்சிருக்கும் போது என்ன பண்றாங்க, இந்த ஜன்னல் ஓரத்துல துணியெல்லாம் போடுவாங்கல்ல, அந்த துணியில என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கேண்டில் வந்து பத்திக்கிட்டுனா அதான் கேண்டில் எரிய ஆரம்பிச்சு, அந்த துணி எரிய ஆரம்பிச்சு கூரைக்கு வந்து அந்த நெருப்பு போயிடுச்சு. துடிச்சு பிடிச்சி அந்த புகையில வந்து என்ன பண்ணிட்டாரு, அப்பா வந்து எழுந்துட்டாரு. அந்த தகப்பன் என்ன பண்ணிட்டாரு, தன்னை அந்த புகையை மோந்த உடனே அவர் என்ன பண்ணிச்சு, இது வந்து எரியுது, ஏதோ எரியுதுன்னு சொல்லிட்டு எழுந்துக்கிறார். பார்த்தா அவங்க வீடு எரியுது. எரிஞ்சவன் என்ன பண்ணிட்டாரு, கடகடன்னு ஓடி வாசல் வரைக்கும் வந்துட்டாரு. உள்ள அறையில இருந்து வாசல் வரைக்கும் வந்துட்டாரு. வாசல் வரைக்கும் வந்து இப்போ அவர் தப்பிக்கிறதுக்கான வழி வந்து அங்க இருக்கு. அவர் நினைச்சா அவர் தப்பிச்சிடலாம். ஆனா அந்த இடத்துல அவர் என்ன பண்றாருன்னா, தான் மகனை யோசிக்கிறாரு. அவன் மகன் வந்து எதுவுமே தெரியாது, வீடு எரியுதுன்னு தெரியல, அந்த புகையில அவனுக்கு என்ன போகணும் அவனுக்கு தெரியல, அவன் நல்லா தூங்குறான். அப்போ அந்த மகனை வந்து என்ன பண்ணணும், காப்பாற்றணும், அவன் அறியாம இருக்கானேன்னு சொல்லிட்டு திரும்பியும் அந்த எரிகிற வீட்டுக்குள்ள என்ன பண்றாரு, போறாரு. போயிட்டு அந்த மகனை தான் கையில் என்ன பண்றாரு, ஏந்திட்டு வர்றாரு. கை முழுக்க தீக்காயத்தோட, உடல் முழுக்க தீக்காயத்தோட என்ன பண்றாரு, அந்த மகனை தூக்கிட்டு வெளியே வர்றாரு. மகனுக்கு எந்த காயமும் இல்லை. அப்போ என்ன பண்றாரு, வெளியே வரும்போது அந்த ஊரே என்ன பண்ணிச்சு, கூடிச்சு. அப்ப அங்க இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க, பாருப்பா எப்படியோ வந்து அவங்க பிள்ளைய வந்து காப்பாத்தி கூட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுல ஒரு வயசானவர் சொல்றாரு, இதுதான் வந்து உண்மையான அன்பு. தகப்பன் என்ன பண்ணாரு, தான் பிள்ளைய வந்து என்ன பண்ணல, சாக விடல, அவனுக்காக தான் உயிரே போனாலும் தான் உயிரை கூட பொறுப்பெடுத்தாம என்ன பண்ணிட்டாரு, தூக்கிட்டு வந்துட்டாரு அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. இதே போலதான் இந்த ரட்சிப்பு வந்து தேவன் நினைச்சிருந்தா, நம்மளை ரட்சிக்கணும்னு நினைச்சதுனாலதான் தேவன் வந்து மனுஷகுமாரனா வராரு. அப்பயும் சத்துரு என்ன சொல்றான்னா, நீ என் காலில் விழுந்து என்னை வணங்கு, இவை எல்லாத்தையும் நான் அவனுக்கு கஷ்டமே இல்லாம அவனுக்கு கொடுத்துறேன், மொத்த அதிகாரத்தையும் நான் அவனுக்கு கொடுத்துறேன் அப்படின்றான். அப்ப கூட அவர் என்ன பண்ணல, ஷார்ட்கட்டை வந்து தேடல. தன்னை அவர் வந்து தான் வந்து இது பண்றதுக்காக அவர் வந்து நினைக்கவே இல்லை. தான் அதிகாரத்தை அடையணுன்றதுக்காக அவர் இங்க வரல. அவர் எதுக்காக வந்தார் அப்படின்னா, தான் உயிரை பொறுப்பெடுத்தாம எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, அறியாமையில் இருக்கிற என் மக்களை என்ன பண்ணணும், நான் விடுதலை ஆக்கணும், அறியாமல் இருக்க என் மக்களை வந்து வரப்போற பெரிய அக்கினியும் கந்தகமான ஒரு ஆக்கினையிலிருந்து நான் என்ன பண்ணணும், அவங்க மீட்டு கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உயிரையும் பார்க்காம தான் காயப்பட்டாலும் பரவாயில்ல, தான் மரணம் அடைந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி இந்த பூமிக்கு வந்து என்ன பண்ணாரு, நம்மளை மீட்டு என்ன பண்றாரு, கொண்டு வராரு. தான் உயிரை கொடுத்து நம்மளை மீட்டு கொண்டு வராரு. இதுதான் என்னதுன்னா ரட்சிப்பு, உன்னதமான ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை வாங்கி கொண்ட நாம இவ்வளவு பெரிய ரட்சிப்பை வந்து நம்ம பெற்றிருக்கோம், இன்றைக்கு பெற்றுக்கொண்டோம். அந்த ஸ்லாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம். இப்ப பூரண ரட்சிப்பை அடையும் பொழுது தேவன் நம்மளுக்கு கொடுத்த அந்த நித்திய ஜீவன், அந்த கிஃப்டை வந்து நம்ம என்ன போறோம், அடைய போறோம். இவ்வளவு பெரிய விஷயத்த நம்மளுக்காக பண்ணவர் அங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கிறாரு. எடுத்தவர்கள் வாசிக்கலாம், எபிரேயர் 2:4. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான
பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி வகுத்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று போகாமல் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? வேதம் என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று போவோமானால் தண்டனைக்கு எப்படி தப்பிப்போம்? அப்போ தேவன் வந்து நம்மளுக்கு ரட்சிப்பை மட்டும் கொடுக்கல, தண்டனை இருக்கு. அந்த தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளும்படியா தான் ரட்சிப்பை கொடுத்துருக்காரு. இந்த ரட்சிப்பை நம்ம உதாசனப்படுத்துவோம், இந்த ரட்சிப்பை பத்தின ஒரு அறிவு நம்ம இல்லாம, இந்த ரட்சிப்பு எதற்காக தேவன் கொடுத்தாருன்ற உணர்வு இல்லாம நம்ம இருப்போம் அப்படின்னு சொன்னா தண்டனைக்கு எப்படி தப்பிப்போன்ற ஒரு எச்சரிக்கையை நீங்க தேவன் நம்மளுக்கு கொடுக்குறாரு. அப்போ ரட்சிப்பை மட்டும் கொடுக்காமல் அந்த ரட்சிப்பை குறித்த எச்சரிக்கையும் தேவன் நம்மளுக்கு கொடுக்குறாரு. அப்போ இந்த தண்டனை, எந்த தண்டனையை தேவன் வந்து குறிப்பிடுறாரு இந்த இடத்துல? அப்போ தேவன் வந்து ஒரு தண்டனையை இந்த பூமியில வைத்திருக்கிறார். இந்த பூமி வந்து அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. வேதம் தெளிவாக சொல்லுது, இந்த பூமி வந்து ஒரு நாள் என்ன பண்ண போகுதுன்னா அழிய போகிறது. இந்த அழியும் அந்த நாள் வந்து ரொம்ப கொடிதா இருக்கும். யார் அந்த நாள்ல நிலைநிற்க முடியும்னு சொல்லிட்டு அநேக தீர்க்கதரிசிகள் பைபிள்ல எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க? அந்த நாள் பயங்கரமா இருக்கும். அந்த நாள்ல வந்து இதுவும் வேதம் இப்படியே சொல்லுது, அந்த நாள்ல கர்ப்பிணி பெண்களுக்கு ஐயோ, ஏன்னா அவங்க என்ன பாடுபட போறாங்களோ, அந்த நாள்ல வயசு குழந்தைங்க, சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு ஐயோ அவங்க என்ன பாடுபட போறாங்களோன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க அவ்வளோ அவங்களோட வேதனைகளை காட்டி என்ன பண்ணிருக்காங்கன்னா பைபிள் வந்து அநேக தீர்க்கதரிசியும் எழுதியிருக்காங்க. அப்போ அவ்வளோ கொடிதான ஒரு தண்டனை இந்த பூமியில வைக்கப்பட்டிருக்கு. அது எந்த மாதிரியான தண்டனை நீங்க நம்ம பார்க்க போகிறோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவேல் 2:11. யோவேல் 2:11. அதுல சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமுமாய் இருக்கும், அதை சகிக்கிறவன் யார்? அவருடைய நாள் வந்து ஏதோ ஒரு நாள் மாத்திரம் தான் நம்மளுக்கு துன்பம் இருக்கு அப்படின்னு கிடையாது. அவருடைய கணக்குல ஒரு நாள்னா 1000 வருஷம் காலம், அந்த அளவுக்கு தேவனுடைய கணக்கு. அப்போ அவருடைய அந்த ஒரு நாள் வந்து என்ன பண்ண போகுதுன்னா அது மகா பயங்கரமா இருக்கும், அதுவும் பெரிய நாளா இருக்க போகுது. அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய உபத்திரவத்தின் காலம் வந்து இந்த பூமிக்கு வரப்போகிறது. பூமியின் முடிவில் ஒரு பெரிய உபத்திரவம் வந்து தேவன் வைத்திருக்கிறார். அதை சகிக்கிறவன் யார்? யாராலையுமே அதை சகிச்சுட்டு வாழ முடியாது. அந்த நேரத்துல யார் வாழ போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து தீர்க்கதரிசியா யோவேல் என்ன பண்றாரு, அந்த இடத்துல அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. அதே இடத்துல நம்ம படிச்சோம் அப்படின்னு சொன்னா வெளிப்படுத்தல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 16 வரை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன், இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது, சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது, சந்திரன் ரத்தம் போல் ஆயிற்று, அத்தி மரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் பொழுது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியில விழுந்தது, வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று, மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின, பூமியின் ராஜாக்களும் பெரியவர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகையிலும் கண்மலைகளிலும் ஒளிந்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். போதும். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா 7 முத்திரைகள் வந்து தேவனோட சமூகத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. எப்போ தேவன் வந்து உயிர் தெழுந்து வானத்துக்கு போனாரோ, எப்போ அவர் பரலோகத்துக்கு போனாரோ அன்றைய தினத்திலிருந்து 7 முத்திரைகளை தேவன் வந்து உடைக்க ஆரம்பித்து விட்டார். இதுவரை அநேக வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா 5 முத்திரை ஆல்ரெடி உடைச்சாச்சு, இப்ப அடுத்தது உடைக்க போக வேண்டியது 6வது முத்திரை, இந்த முத்திரை. இதை தேவன் உடைக்கும் பொழுது இந்த பூமியில என்ன நடக்கும் அப்படின்னா யுத்தங்கள் ஏற்படும், பூமி அதிர்ச்சிகள் ஏற்படும், சந்திரனும் சூரியனும் என்ன பண்ணோம்னா அதோட ஒளியை வந்து பூமிக்கு கொடுக்காது. அப்போ ஏற்கனவே இப்பொழுது சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா சூரியன் ஆல்ரெடி கருப்பாக தொடங்கிடுச்சு அப்படின்னு அநேக
சயின்டிஸ்டுங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அறிக்கை வெளியிட்டாங்க. இப்போ வந்து சூரியன் வந்து கருப்படைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அநேக சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாமல் சந்திரன் வந்து சிவப்பாய் மாறும். அது மட்டும் இல்லாமல் பூமியில வந்து நிறைய என்ன பண்ணும் அழிவு வந்து ஒண்ணுக்கு அடுத்தது ஒண்ணு. இப்ப நாமளே கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம காலத்துல அநேக அழிவுகள், கொள்ளை நோய்கள் என்ன பண்ணுது பூமியில வந்து ஏற்படுது. அப்போ இந்த மாதிரி அழிவுகள் நடக்கும் பொழுது பலவான்கள் மாத்திரமல்ல, ராஜாக்கள் மாத்திரமல்ல, அடிமைகள் வரைக்கும் யாரா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா கண்மலைகளுக்கும் புகையிலையும் போய் ஒளிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட அந்த புகைகிட்டையும் அந்த கண்மலை கிட்டையும் கெஞ்சுவாங்களாம். எப்படி கெஞ்சுவாங்களாம்? நீங்க என்ன பண்ணுங்க, எங்க மேல விழுந்து எங்களை சாவ வச்சிருங்க. சாவை வந்து தேடுறாங்க அந்த காலத்துல. இந்த காலம் நடக்கும் பொழுது தேவனுடைய உக்கிர கோபம் வந்து இந்த பூமியில ஊற்றப்படும் பொழுது சாவை தேடியும் மனிதர்கள் வந்து அதை காணாது இருப்பார்கள். சாவை வந்து யாராலையும் சாகவே முடியாது அந்த காலத்துல. யார் சாவை விரும்பினாலும் சாவை அவங்களுக்கு தள்ளி போகும். அப்போ அந்த இடத்துல கண்மலைகிட்டையும் கோயிட்டையும் அவங்க என்ன பண்றாங்கன்னா கெஞ்சுறாங்க, எங்க மேல விழுந்து எங்களை கொன்னுடுங்க. ஏன்னா அந்த உன்னதமான ஆட்டுக்குட்டியானவருடைய கண்களுடைய கோபத்துக்கு நாங்க வந்து என்ன பண்ண மாட்டோம், எங்களால் தாங்க முடியல, எங்களை வந்து சாவடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி புகையிட்டையும் கண்மலைகிட்டையும் என்ன பண்ணுவாங்கன்னா கெஞ்சுவாங்க. அந்த அளவுக்கு உக்கிர கோபம், தேவனுடைய கோபம் வந்து இந்த பூமியில ஊற்றப்பட போகிறது. அது மட்டும் இல்ல, வெளிப்படுத்தின புத்தகத்தை பொறுமையா எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா அதுல 7 முத்திரைகள் மாத்திரமல்ல, 7 எக்காலங்களின் காலம் இருக்கு. 7 எக்காலங்களின் நடக்கும் பொழுதும் 7 எக்காலங்கள் ஊதும் போது இந்த பூமியில் நடக்க போற அழிவுகள் பேரழிவுகளா இருக்க போகிறது. அப்ப அந்த 7 எக்காலங்கள் மாத்திரமல்ல, அதுல இருந்து கட்டவிழ்க்கப்பட போகிற 4 தூதர்கள் வந்து எழும்ப போறாங்க. இந்த பூமியை வந்து நாசம் அடைவிக்கிறதுக்காக கட்டப்பட்டிருக்கிற சத்ருவானவன் ஏதேன்ல முதல் வலு சரமமானது கட்டப்பட்டது. அந்த கட்டப்பட்ட அந்த வலு சரமம் கடைசி நாட்களில் கட்டவிழ்க்கப்பட போகிறது. அது பூமியை கெடுக்கும்படியாய், மனிதர்களை கெடுக்கும்படியாய் விரைந்து அதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கொஞ்ச நாள். ஏன்னா தேவன் வந்து பூமியின் ஆரம்பத்திலிருந்து அதை என்ன பண்ணிட்டாரு, கட்டி வச்சுட்டாரு. கடைசி நாள் அழிவுக்கு முன்பாக அது கொஞ்ச நாள் என்ன பண்ணுவாங்க, திறந்து விடுவார். அந்த சத்ருவை திறந்து விட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த சத்ருவை தேவன் வந்து அழிப்பார். இப்ப இதுதான் வந்து தேவனுடைய வெளிப்படுத்தின புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. அப்போ அந்த சத்ருவை கடைசி நாட்கள் அவர் திறந்து விடும் பொழுது அது இந்த பூமியில இருக்க மனுஷனை கெடுக்கவும், அது தான் இருக்கிற நரகத்தை இந்த மனுஷனை கொண்டு போகவும் இந்த பூமியில வந்து தீவிரமா அதோட வேலையை நடத்தும். அப்போ இப்பயே நம்மளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு தடை இருக்கு. நம்ம தேவனை பத்தி சொல்றதுக்கு தடைகள் வந்து நிறைய வந்துகிட்டு இருக்கு. அந்த கடைசி நாட்களில சுவிசேஷத்தை சொல்லவும் முடியாது, பைபிளை வந்து எங்கேயும் பார்க்கவே முடியாது. இப்போ நம்ம பைபிளை வந்து ஈஸியா வந்து என்ன பண்றோம், பார்க்கிறோம், வேணும்னா வாங்குறோம், வாரத்துல ஒரு நாள் எடுத்து என்ன பண்றோம், தூசி தட்டுறோம், எடுத்துட்டு வரோம் சபைக்கு. ஆனால் அந்த நாள்ல வேதத்துல ஒரு பேஜ் கிடைக்காத ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா கெஞ்சிட்டு ஒரு வீட்டை தட்டி கேட்பாங்க, இந்த வேதத்தை நான் வாசிக்க முடியாதா, இந்த வேதத்தை வாசிச்சா நான் என்ன பண்ண முடியாது, ரசிக்கப்படணுமே, தேவன்கிட்ட நான் போகணுமே, எப்படி எனக்கு ஜெபிக்கணும்னு தெரியாது, எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அநேகர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா புலம்பி திரிவாங்க தேவனை கண்டடையணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த ரட்சிப்பு நாம பெற்றிருக்க இவ்வளவு பெரிய ரட்சிப்பை எதிர்பார்த்து மக்கள் அங்க என்ன பண்ண போறாங்கன்னா வேதனையில தவிக்க போறாங்க. இதை நான் ஒரு விஷயம் நான் என்ன பண்ணக்கூடாது, எனக்கு யாராவது ரட்சிப்பை கொடுக்க கூடாதா, நான் இவ்வளவு பணக்காரனா இருக்கிறேனே, என் பணம், என் செல்வம், என்னோட வீடு, அந்தஸ்து எல்லாமே இருக்கிறது, இதை நான் பாதி கூட நான் எழுதி கொடுப்பேன், எனக்கு யாராச்சும் ரட்சிப்பை கொடுக்க முடியுமா? அந்த 10 தீவெட்டிகளை வைத்திருந்த அந்த 10 கன்னிகைகளை நம்ம பார்க்கிறோம். எப்படி அவங்களோட 5 பேருடைய அறியாமையில அவங்களோட விளக்கு அணிந்து போனதுக்கு அப்புறம் எண்ணெயை கேட்கறாங்க, ஆனா என்ன பண்ணல, அவங்களுக்கு எண்ணெயை வந்து கொடுக்க மாட்டாங்க. யாருமே என்ன பண்ணல, கடைசி காலத்துல கொடுக்கல. அப்ப கடைசி காலத்துல தேவனுடைய வசனத்தையும் அந்த அபிஷேகத்தையும் அந்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா, ஆவியானவர் கொடுக்கப்பட்டது எதற்காக அப்படின்னா, தேவன் போகும்பொழுது என்ன சொல்றாரு, நான் சென்று உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன். அப்போ தேவன் மேல போய் நம்மளுக்காக இடத்த வந்து ஆயத்தப்படுத்துறாரு. அப்போ அந்த ஆயத்தப்படுத்துற காலம் முடிகிற வரைக்கும் ஆவியானவர் இங்க இருந்து நம்மள அதுக்கேற்ற மாதிரி நம்மளை நடத்துவார். அப்ப என்னைக்கு அவர் ஆயத்தம் பண்ணி முடிச்சுட்டாரோ அன்னைக்கு நம்மளை கூட்டிட்டு போயிடுவாரு. அவர் போயிட்டதுக்கு அப்புறம் ஆவியானவர் பூமியில இருந்து எடுத்துக்கொள்ளப்படுவார். அதுக்கப்புறம் பூமியில யார் தேடினாலும் சரி, யார் 1 மணி நேரம் இல்ல ஒரு நாள் முழுக்க ஜெபிச்சாலும் சரி, ஆவியானவர் அந்த இடத்துல பொழியப்படவே மாட்டார். அப்போ ஆவியானவர் இந்த பூமியில இருக்க மாட்டார். அப்போ ரட்சிப்பை கொடுப்பதற்கோ ரட்சிப்பை அடைவதற்கோ ஒரு வழியும் இருக்காது இந்த பூமியில. அவ்வளவு பெரிய ஆக்கினை வந்து இந்த பூமியில என்ன பண்ணியிருக்காரு, தேவன் வைத்திருக்கிறார். இது மட்டும் இல்ல, இந்த ஆவிகள், இந்த வலு சர்பத்தின் ஆவிகள் இதெல்லாம் வரும் காலத்திலும் அப்பயும் தீர்க்கதரிசிகளை தேவன் வைப்பார். நம்ம வேதத்துல பார்க்கிறோம், எலியா வந்து உயிரோட மனுஷனா இருக்கும் பொழுது தேவன் என்ன பண்ணா, அவர் எடுத்துக்கிட்டார் நெருப்புல, அக்கினி சம்பவத்துல அவர் வந்து பரலோகத்துக்கு போயிட்டாரு. இன்னைக்கும் நம்மளோட சரீர போற இந்த மாம்சத்துல அவர் அந்த மோட்சத்துல இருக்கிறார். யார், எலியா இருக்கிறார். அதே போல மோசேவையும் தேவனே அடக்கம் பண்ணாங்க. அந்த கடைசி நாட்களில இந்த 2 தீர்க்கதரிசிகளை தேவன் எழுப்புவார். அவர்கள் இந்த பூமிக்கு வந்து பூமியில இருக்க ஒருத்தருக்கும் தேவனை பத்தி அவங்க சொல்ற சுவிசேஷம் மட்டும்தான், வேற எங்கேயும் கேட்க முடியாது. தேவனுடைய வார்த்தையை, தேவனோட வசனத்தை எங்கேயுமே கேட்க முடியாது. அவங்க பிரசங்கிக்கிற அந்த சுவிசேஷத்தை அநேகர் கேட்பாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய வரங்கள், எலியா எப்படி வானத்துல இருந்து அக்கினியை வர வைத்தாரோ அந்த கடைசி நாட்கள் அவங்க அந்த அடையாளங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாங்கன்னா கடைசி நாட்கள்ல செய்வாங்க. அப்போ செய்யும் பொழுது அப்பயும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, மனம் திரும்புவாங்க. ஏன்னா மனம் திரும்புறவங்களை வந்து சீட்டா என்ன பண்ணிடுவான், கொண்டுடுவான் அந்தி கிறிஸ்து வந்து அந்த காலத்துல வந்துடுவான். அப்போ அந்தி கிறிஸ்துவோட முத்திரையை போடாதவர்கள், அந்தி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள்,
அப்படி இருக்கிறவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா என்ன பண்ணுவாங்கன்னா ரத்த சாட்சியா மறிக்க வேண்டும். அதுதான் இந்த பூமியோட ஆக்கினை. அப்ப ரத்த சாட்சியா யார் மறிக்கிறாங்களோ அவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியும். இப்போ தேவன் நம்மளுக்கு இந்த ரட்சிப்பை இலவசமா கொடுத்திருக்கிறாரு. இதுல எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது, எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. தண்ணி இருந்தா ஸ்ட்ரெயிட்டா போய் என்ன பண்றோம், தேவனே நான் உங்களை ஏத்துக்கிறேன், எனக்குள்ள வாங்க, என் வாழ்க்கை நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லி நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோம் இப்போ. ஆனா அப்பொழுது ஆவியானவரும் கிடையாது, வலியும் கிடையாது. மரித்தால் ஒழிய, நம் ரத்தம் சிந்தப்பட்டால் ஒழிய நாம் பரலோகத்துக்கு போக முடியாது தேவனுக்காக. அப்போ கடைசி நாட்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு தேவன் கிட்ட வரப்போகிற காலம் வந்து வரப்போகிறது. இன்னைக்கு நம்ம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத இந்த எச்சரிப்பின் செய்தியை வந்து தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தேவனுடைய கோபம் அதோட முடியல. அவரோட கோபம் இந்த பூமியில கோப கலசமாய் ஊற்ற போகிறது. அப்பொழுது தேவ சந்நிதியில இருக்கிற 7 தூதர்களை தேவன் அந்த இடத்துல பலிபடுத்த ஒரு சத்தம் வருது. தேவனுடைய கோபம் வந்து கோப கலசமாய் இருக்கிறது, அந்த கலசத்தை பூமியின் மேல என்ன பண்ணுங்க, ஊத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை வந்தோடனே 7 தூதர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா கோப கலசம், தேவனுடைய கோபத்தை எடுத்துன்னு வந்து இந்த பூமி மேல ஊற்றுறாங்க. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அது வெளிப்படுத்தல் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. வெளிப்படுத்தல் புத்தகம் 16ஆம் அதிகாரம் படிக்கலாம். அப்பொழுது தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தம், அந்த 7 தூதருடனே நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன். முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொர்பத்தை வணங்குகிறவர்களும் ஆகிய மனுஷருக்கு புண்கள் உண்டாயிற்று, பொல்லாத புண்கள் உண்டாயிற்று. நேரம் போகாதில்லை, நம்ம அப்படியே போலாம். 5வது 6வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தண்ணீர்களின் தூதன் இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தருமாகிய தேவரீர் இப்படி நியாயம் தீர்க்க நீதி உள்ளவராய் இருக்கிறீர். அவர்கள் பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தையும் தீர்க்கதரிசிகளுடைய இரத்தத்தையும் சிந்தினபடியினால் இரத்தத்தையே அவருக்கு கொடுக்க கொடுத்தீர், அதற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொன்னான். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இன்னும் 7 இருக்கு. இது வந்து வெறும் 3வது கலசம் தான். அப்போ இந்த 7 கலசங்களும் 7 தேவனுடைய கோபங்கள். அந்த கோபங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் தேவன் ஏன் சொல்றாருன்னா, பைபிள் எதுக்கு கிறிஸ்தவங்களை வந்து நீங்க பழி வாங்க கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாய் இருக்கணும்னு தேவன் எதுக்காக சொல்றாரு அப்படின்னா, தேவன் வேதத்தை சொல்றாரு பழி வாங்குறது எனக்குரியது. உன்னை ஒருத்தர் வந்து இது பண்றாங்க, எப்படி சொல்றது, உனக்கு துரோகம் பண்றாங்க, உனக்கு யாராச்சும் ஒருத்தர் வந்து என்ன பண்றாங்க, கெடுதல் நினைக்கிறாங்க, உனக்கு பின்னாக உனக்கு சதி செய்யறாங்க அப்படின்னா அவர்களை மன்னிக்க கத்துக்கோ. எதிரிகளை எதற்காக தேவன் மன்னிக்க சொல்றாரு அப்படின்னா, நீ மன்னிச்ச அப்படின்னா நாம மன்னிச்சோம் அப்படின்னு சொன்னா தேவன் நமக்காக என்ன பண்ணுவாரு, பழி வாங்குவார். அந்த கடைசி நாட்களில இந்த கோபாக்கினை ஊற்றப்படும் பொழுது அந்த சாத்தானோட முத்திரையை யாரெல்லாம் போட்டிருக்காங்களோ அந்த நேரத்துல அந்த மனுஷங்களுக்கு எல்லாருக்கும் கொடிய புண்கள் வரும். அந்த புண்களோட அவர்கள் வேதனைகள் வந்து அதிகமாகும். அதுலயே அந்த 2வது 3வது பார்த்தோம்னா அந்த கலசம் வந்து தண்ணீர்ல ஊற்றப்படுது, கடல்லையும் ஆறுகளிலையும் ஊற்றப்படுது. குடிக்கிறதுக்கு தண்ணி எங்கேயுமே கிடைக்காது. எல்லா பூமியின் தண்ணின்னா ஒன்னா ரத்தமா மாறப்போகிறது. அப்போ ரத்தமா மாறினா அப்போ அந்த நதியில இருக்கிற அந்த நீரின் தூதன், ஒருவனுக்கும் தேவன் வந்து தூதன் கொடுத்துருக்காரு, நம்ம எல்லாருக்கும் தூதன் கொடுத்துருக்காரு. அப்போ நதியில இருக்கிற அந்த நீரின் தூதன் என்ன பண்றான்னா எழுந்து நின்று கடவுளை துதிக்கிறான். எதற்காக துதிக்கிறான்? இந்த தண்ணீரை நீர் ரத்தமா மாற்றினீர். எதற்காக மாற்றினீர்? அவர்கள் பரிசுத்தவான்களை அடித்து அவர்களை துன்பப்படுத்தி அவர்கள் ரத்தத்தை இந்த பூமியில சிந்தனை நிமித்தம் அவர்கள் ரத்தத்தையே குடிக்கிறதுக்காக அவர்களுக்கு கொடுத்தீங்க. அப்ப குடிக்கிறதுக்கு வேற எந்த தண்ணீருமே கிடையாது. தேவன் அப்ப எவ்வளவு எரிச்சல் உள்ள தேவன், எவ்வளவு கோபம் உள்ள தேவன். இன்னைக்கு இரக்கத்தின் தேவனை மட்டும்தான் நாம பாக்குறோம். நம்மளுக்கு தேவன் வந்தாரு, தேவன் மரிச்சாரு, நம்மளுக்கு ரட்சிப்பை கொடுத்தாரு. அவர் இரக்கத்தின் தேவனா? தேவன் அன்பாய் இருக்கிறார். தேவன் அன்பாய் தான் இருக்கிறாரு. எதற்காக இரக்கத்தை கொடுத்தாரு? எதற்காக ரட்சிப்பை கொடுத்தாரு? அவருடைய அந்த கோபத்தின் ஆக்கினை, பிதாவுடைய அந்த எரிச்சலின் தேவனின் முகத்துக்கு நம்ம தப்பிக்கும்படியா தான் குமாரன் என்ன பண்ணாரு, நமக்காக அடிக்கப்பட்டு நம்மளுக்கும் பிதாவுக்கும் நடுவுல தேவனுடைய ரத்தத்தினால நம்மளை கழுவி இருக்கிறார். இப்போ பிதா மேல இருந்து நம்மளை பார்க்கும்போது அவர் எதை பார்ப்பாருன்னா குமாரனுடைய ரத்தத்தை பார்க்கிறார். நம்மளை பார்க்கல. நம்மளை பார்த்தா தேவன் அப்பயே அழிச்சிட்டு போயிடுவாரு. ஆனா தேவன் என்ன பண்றாரு, குமாரனுடைய ரத்தத்தை பார்க்கும் பொழுது நம்மளுடைய பாவங்கள் தேவனுக்கு தெரியவில்லை. குமாரன் பட்ட பலியை தான் தேவன் என்ன பண்றாரு, பார்க்கிறாரு. அதனாலதான் இது கிருபையின் காலம் அப்படின்னு சொல்லப்பட்டோம். இந்த கிருபையின் காலம் முடியும் பொழுது இத்தனை சம்பவங்கள் இங்க நடக்க போகிறது. இது மட்டுமல்ல, இப்போ இருக்கிற உஷ்ணத்தையே நம்மளால தாங்க முடியல. யாராலையும் ஓட்டுல உட்கார முடியல, டயர்டாயிரம், ரொம்ப உஷ்ணம். இதுலயே 4வது 5வது அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா
கோப கலசம் வந்து சூரியன் மேல் ஊற்றப்படும். அப்பொழுது சூரியனுடைய அந்த வெப்பத்தை தாங்க முடியாம மனிதர்கள் புலம்புவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. அப்போ அந்த காலத்தின் உஷ்ணம் வந்து எப்படி இருக்கும்னா, யாராலையுமே எந்த ஏசி போட்டாலும் தப்பிக்க முடியாது அந்த உஷ்ணத்துல இருந்து. அப்போ பூமியின் மேல உஷ்ணம் டைரக்டா என்ன பண்ண போகுது, வீச போகிறது. அப்போ தேவனுடைய கோபம் எப்படிலாம், தேவன் வந்து ஸ்ட்ரெயிட்டா அழிச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டா நீதி கொடுத்துட்டு போறவர் இல்லை. செஞ்ச ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் என்ன பண்ணுவாரு, அந்த இடத்துல பழி தீர்ப்பாரு. ஒவ்வொருத்தையும் தேவர் யாரும் அவங்களோட கிரியை தக்கதாக அவங்க என்ன பண்றாரு, பழி தீர்க்கிறாரு. இப்ப இவ்வளவு பெரிய அழிவை தேவன் இந்த பூமியில வைத்திருக்கிறார். நம்ம கிட்ட இரக்கமா இருக்கிற அதே தேவன் தான் இந்த உலகத்துக்கு இவ்வளவு பெரிய ஒரு முடிவை வந்து வைத்திருக்கிறார். அப்போ இந்த இரக்கம் எதற்காக அப்படின்னா, இதெல்லாம் நடக்க போறதுக்கு முன்பாக நம்மளை காப்பாற்றிக் கொள்வதற்காக. அப்போ இந்த மாதிரியான ஒரு கொடிய விஷயத்த தேவன் எதற்காக வைக்கணும், யாருக்காக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். முதல்ல யாருக்காக தேவன் வைக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யூதா புத்தகம் 1 அதிகாரம் 6 யூதா புத்தகம் 1:6. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களின் போதும். அப்போ இந்த ஆக்கினை, இந்த அழிவு, இவ்வளவு கொடூரமான அழிவு இந்த பூமிக்கு எதற்காக அப்படின்னு சொன்னா, தங்களுடைய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களுக்காக. அப்போ தூதர்களுக்கு வந்து தேவன் முதல் என்ன பண்ணாருன்னா, படைச்சு இந்த ஏதேன் தோட்டத்துல யார் இருந்தா அப்படின்னா தூதர்கள் இருந்தாங்க. இந்த பூமியில யார் முதல்ல வசிச்சா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தூதர்கள் இந்த பூமியில தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த பூமியில இருந்த லூசிபர் தூதன் தேவனுக்கு மேல ஏறி போவன்னு சொல்லி போய் தேவன் அவனை வெட்டி விழுத்தும் பொழுது அவன் விழுந்து போகிறான். அவன் விழுந்து போன இந்த ஸ்தலத்தை அப்போ அந்த காலத்துல அவனோட சேர்த்து அவர் அழிவுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுட்டாரு. அப்ப இந்த அழிவு மனிதர்களுக்கா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது. இந்த அழிவு வந்து புறஜாதிகளுக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. இந்த ஆக்கினை, இந்த தேவனுடைய கோபம் எல்லாம் யார் மேல அப்படின்னா, அந்த தூதனுக்கும் அந்த தூதன் இருந்த அந்த ஸ்தலத்துக்கும். அப்போ நம்மளுக்கும் இதுக்கும் பங்கு இல்லை. நம்மளை மீட்டுக்கொள்ளதான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் தேவன் வர வைக்க போகிறார். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா காத்துக்கொள்ளணும். அப்போ இது வந்து தூதர்களுடையது. ஆனா அப்போ தூதர்களுடையதுல எதுக்கு நாம போய் பங்குள்ளவர்களா மாறுறோம், எதனால மாறுறோம் அப்படின்னு சொன்னா, 2 பேர் 2:8 சொல்லப்பட்டிருக்கு. அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக நியாய தீர்ப்புக்கு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறீர். விசேஷமாக அசுத்த இச்சையோடு மாம்சத்திற்கேற்று நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். அப்போ தேவன் வந்து எதற்காக அந்த நியாயத்தீர்ப்பை வைத்திருக்கிறார் கடைசி நாள்ல அப்படின்னு பார்த்தா, அதில் நாம மனிதர்கள் ஏன் போய் பங்குள்ளவர்களாக மாறுறோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய இச்சையினாலையும் நம்மளுடைய மாம்சத்தின் பெருமையினாலையும் தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்றதுனாலே நாம் என்ன பண்றோம், அந்த ஆக்கினைக்கு பங்குள்ளவர்களாய் மாறுகிறோம். அப்ப தேவன் வந்து நம்மளுக்காக வைக்காத ஒரு தண்டனையை, தேவன் நம்மளுக்காக உருவாக்காத ஒரு ஆக்கினையை நாம என்ன பண்றோம், நம்ம மேல வர வச்சுக்கிறோம் அப்படின்னு வேதம் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் மத்தேயு 22:5-22 சொல்லப்பட்டிருக்கு, சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறான். இன்று சபைகளில தேவன் வந்து என்ன சொல்றாருன்னா, என்னுடைய சரீரமா இருக்கிறீங்க, நீங்க எல்லாரும் சகோதரன் சகோதரிகளா இருக்கிறீங்க சபையில, என்னுடைய சரீரமா இருக்கிற நீங்கள் நியாயமே இல்லாம ஒருத்தர் மேல கோச்சிக்கினீங்க அப்படின்னு சொன்னா, கடைசி நாட்கள்ல நான் அதை என்ன பண்ணுவேன், நியாயம் தீர்ப்பேன். அப்போ தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கணும்னு எதற்காக சொல்றாரு அப்படின்னா, நியாயம் இல்லாமல் கோச்சிக்கிறத கூட என்ன பண்ணுவாரு, அவர் பழி தீர்ப்பார். அப்போ நம்ம செய்யற ஒவ்வொரு கிரியைக்கும் அவர் பழி தீர்ப்பாரா மாட்டாரா, அவர் நியாயம் தீர்ப்பாரா மாட்டாரா, அவனா கண்டிப்பா தீர்ப்பார். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றத நம்ம உணர்ந்தவர்களாய் ஆவிக்குள்ள இருந்து ஆவியின் கிரியைகள் நம்ம நடப்பிக்கணும். சரீரபூர்வ கிரியைகள் நம்ம எப்போ நடப்பிக்கிறோமோ அதுக்கு நியாய தீர்ப்பு நிச்சயமாய் உண்டு. என்னதான் ரசிக்கப்பட்டாலும், என்னதான் நம்ம ஞானஸ்தானம் மூலிகை எடுத்தாலும், என்னதான் நம்ம தினந்தோறும் அபிஷேகத்துல நிரம்பினாலும், நம்மளுடைய கிரியைகள் மாம்சத்துக்குரியதா இருக்கும் அப்படின்னு சொன்னா, கடைசி நாட்களில் எழுதப்பட்டவர்கள் காணப்படாதவர்களாய் அந்த இடத்துல என்ன பண்ணுவோம், நம்ம காணப்படுவோம். அவர்களுக்கு முடிவோ நரகம்னு பைபிள் சொல்லுது. அப்போ அது மட்டும் இல்லாமல் யூதா 1:14 சொல்லப்பட்டிருக்கு, அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தம் இப்படி செய்தார். அப்ப தேவன் எதற்காக யாரை இந்த இடத்துல கொண்டு போக போகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, காரணம் இல்லாம கோச்சிக்கிறவங்க, அது மட்டும் இல்லாம அக்கிரமத்துல வாழ்றவங்க, பாவத்துல வாழ்றவங்க, தன் மாம்சத்தின் இச்சை போன போக்குல எல்லாம் போறவங்க, நம்ம தான் ரசிக்கப்பட்டுட்டோமே, நம்ம தான் ஞானஸ்தானம் எடுத்துட்டோமே, கடைசி நாள்ல தேவன் வரும் பொழுது நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்பா பிள்ளைன்னு நம்ம கெஞ்சி என்ன பண்ணிக்கலாம், போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு பிரம்மையில வாழ்றவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு தான் தேவன் சொல்றாரு, நீ செய்யற ஒவ்வொரு கிரியைக்கும், நீங்க செய்யற அந்த ரங்கத்துல நாம செய்யற ஒவ்வொரு கிரியைகளுக்கும் நம்ம என்ன பண்ணணும், தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். அப்ப இந்த ஆக்கினை, தூதர்கள் கூடிய ஆக்கினைய மனிதர்கள் அவர்கள் மேல் வர வைத்தார்கள். எதனாலனா அவர்களோட அக்கிரம கிரியையினால. அப்போ இது மட்டும் இல்லாமல் அவபக்தியா நடக்கிறவர்கள், இன்னைக்கு பக்தியா சபைக்குள்ள வந்தா வெளியே ஒரு தோற்றம், உள்ள ஒரு தோற்றம். வெளியே பக்தி இருக்கிற மாதிரி காட்டிக்கிறோம், ஆனா உள்ள வந்து விசுவாசம் இல்லை.
இப்போ இதே போல வேதத்துல ஒருத்தங்க இருக்காங்க, யாருன்னு பாத்தீங்கன்னா மார்த்தாள் மரியாள். அப்போ மார்த்தாள் மரியாள் கிட்ட தேவன் என்ன சொல்றாருன்னா பேசுறாரு, முதல்ல தேவனுடைய வார்த்தையெல்லாம் போதிக்கிறாரு. அப்போ அந்த டைம்ல என்ன நடக்குதுன்னா, மார்த்தாளோ என்ன பண்றான்னா பற்பல வேலையில இருக்கிறா, மரியாளும் எங்க இருக்கிறான்னா ஆண்டவர் பாதத்துல இருக்கிறா. அப்போ மரியாள் வேலை இதுல இருக்கிறா. அப்போ அந்த இடத்துல தேவன் திரும்பி லாசர் அவங்க சகோதரன் மரிக்கும் பொழுது தேவன் வராரு. தேவன் வரும்போது பார்த்தா ஒருத்தர் என்ன பண்ணாங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்டாங்க, ஒருத்தர் பற்பல வேலையில இருந்தாங்க. அப்போ தேவன் அவங்க சகோதரன் இறந்து போனது அப்போ வராரு. வரும் பொழுது முதல்ல ஒரு ஸ்திரீ ஓடியாரா, அதாவது முதல்ல மார்த்தாள் ஓடியாரா. தேவன் கிட்ட என்ன சொல்றா, நீங்க இங்க முன்னாடி வந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் என்ன பண்ணிருக்க மாட்டான், மறித்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றான். அப்போ ரெண்டாவதா ஒரு சகோதரி ஓடி வரா. அவங்க மரியாதை என்ன சொல்றாங்க, நீங்க முன்னாடி வந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான். அந்த இடத்துல தேவன் கண் கலங்குகிறார். எதற்காக கலங்குகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 பேர்ல ஒருத்தர் என்ன பண்ணீங்கப்பா, என்னோட வசனத்தை கேட்டீங்க, என்னோட போதனையை கேட்டீங்க, நான் எவ்வளவு சக்தி படைத்தவர், நான் தேவனுடைய மனுஷகுமாரன், நான் உங்களை ரசிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறேன், எனக்கு இவ்வளவு வல்லமைகள் இருக்கு, எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணீங்க, என் வசனத்தை எல்லாம் கேட்டீங்க, ஆனா என்ன பண்ணல, உணர்வு இல்லாம இருக்கிறீங்க. அப்போ மார்த்தாளும் மரியாதையும் ஒருத்தங்க என்ன பண்ணினாங்க, நல்லா தேவனுடைய வார்த்தையை கேட்டு இருந்தோம், யார் தேவனுடைய வார்த்தையை கேட்கலையோ அவங்க சொல்ற பதிலே தான் இவங்களும் சொல்றாங்க. அப்போ விசுவாசம் இல்லை. அப்போ வார்த்தை வருது, தேவனுடைய வாக்குத்தத்தம் வருது அப்படின்னா உணர்வு உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை விசுவாசிப்பாங்க, அதை தங்கள் வாழ்க்கையில பயன்படுத்துவாங்க. இப்போ அந்த இடத்துல தேவன் கடைசியா சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். அப்போ நாம விசுவாசிக்கணும். தேவன் நம்மளுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரு, நம்ம கிட்ட ஒரு வார்த்தையை பேசுறாரு அப்படின்னா உணர்வு அடையணும். அப்ப தேவன் இந்த இடத்துல இவ்வளவு அப்படி ஆக்கினை இருக்கு, இவங்களுக்கெல்லாம் இந்த ஆக்கினையை நான் வைச்சிருக்கேன், நீங்க அதுல பங்குள்ளவர்களாம் மாறாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு பரிசுத்தவான்களுக்காக தேவன் இன்னொரு விஷயத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அது என்னன்னா ரகசிய வருகை. இந்த கொடூரங்கள்லாம் இந்த பூமியில நடக்கிறதுக்கு முன்னாடி தேவன் பரிசுத்தவான்களை இந்த பூமியில இருந்து நமக்கு எடுத்துக்கொள்வார். அது ரகசிய வருகை. பகிரங்க வருகையில தான் வெள்ள சிங்காசனம் நடக்கும். அப்ப சகல மனிதரும் தேவன் முன்பாக நிற்பாங்க. தேவன் நியாயம் தீர்ப்பார். யார் அவங்க கிரியைகளின்படி அவர்கள் என்ன பண்ணுவார்னா தேவன் நியாயம் தீர்ப்பார். அப்போ எல்லாரோட கிரியைகளும் அவருடைய அதன் பலன்களும் வருகிறது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ தேவன் கடைசி காலத்தில் நியாயம் தீர்ப்பதற்கு முன்பாக தேவன் ஒரு வருகை இருக்கு. தேவன் எப்பொழுது வானத்துல நிற்கும் பொழுது அவருக்குள்ளாக யார் யாரெல்லாம் ஜீவனோடு வாழ்றாங்களோ, அவருக்குள்ளாக யார் யாரெல்லாம் தினம் தினம் ரட்சிக்கப்பட்டு தான் ரட்சிப்பை காத்து கொண்டு ஆத்மா சரீரத்தை யார் காத்து கொண்டாங்களோ அவங்க மறுரூபமாகி தேவனோட போயிடுவாங்க அந்த ரகசிய வருகையில. அந்த வேதம் சொல்லுது, 2 பேர் வயலுக்கு போவாங்களாம். ஒருவர் அந்த வயல் செஞ்சுட்டு வேலை செஞ்சுட்டே இருப்பாங்களாம். திரும்பி பார்த்தா இன்னொருவர் காணாம போயிடுவாங்களாம். அப்போ 2 பேர் சேர்ந்து மாவு அரைக்க போவாங்களாம். ஒருத்தர் மாவு அரைச்சிட்டு இருப்பாங்களாம், பக்கத்தில் நிக்கிறவங்க காணாம போயிடுவாங்களாம். வேதம் சொல்லுது. அப்போ எல்லாம் அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுதே அப்படியே மறைஞ்சு மேல போயிட்டே இருப்பாங்க. அதுதான் ரகசிய வருகை. ஏன்னா வரப்போற ஆக்கினைக்கு பிள்ளைகளை கூட்டி சேர்த்து அந்த சபையில இருக்கிற பிள்ளைகளை தேவன் என்ன பண்ண போறாருன்னா அந்த ஆக்கினைகள் இருந்து பாதுகாக்க போகிறார். அப்போ அந்த ரகசிய வருகையில நாம் எடுத்துக்கொள்வதற்கு தேவன் இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கணும்னா எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவேல் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். யோவேல் 2:12-13. யோவேல் 2:12-13. ஆதலால் நீங்கள் இப்பொழுது உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அப்ப தேவன் இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் எதற்காக அழ வேண்டும்? உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கன்னு தேவன் சொல்றாரு. எதனாலனா அந்த ஆக்கினைக்கு நீங்கள் உட்படக்கூடாது, உங்க பிள்ளைங்க உட்படக்கூடாதுன்னு சொல்லி நீங்க என்ன பண்ணுங்க, அழுங்க புலம்புங்க, என்ன இடத்துல என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, உங்களுடைய ஜீவியத்தை காத்து கொள்ளுங்க. உங்களோட சரீரத்தை மாத்திரமல்ல, அதாவது உங்களோட வஸ்திரத்தை மாத்திரம். ஏன்னா வஸ்திரம் யார் பார்க்கலாங்க? இப்ப நீங்க என்னோட வஸ்திரத்தை பார்க்கலாம், நான் உங்களோட வஸ்திரத்தை பார்க்கலாம், ஆனா நீங்க என் இருதயத்தை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்ப தேவன் நீங்க என்ன சொல்றாரு, நான் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து கொண்டு. யாரும் பார்க்காத இடத்துல நீ செய்கிற அந்த கிரியைகள் இருக்குல்ல, உன் அந்தரங்கத்துல அந்த கிரியைகள் இருக்குல்ல, அந்த கிரியைகளை விட்டு இன்னைக்கு என்ன பண்ணு, என்னிடத்துல மனம் திரும்பி வா அப்படின்னு சொல்லி தேவன் ஒரு குரலை எனக்கு எடுக்கிறார். ஏன்னா எவ்வளவு ஆக்கினை உள்ள தேவன், எவ்வளவு கோபம் உள்ள தேவன், ஒரு இரக்கத்தின் ஒரு குரலை என்ன பண்றாரு இன்னைக்கு ஏறெடுக்கிறார். அந்த குரல் தான், நீ என்கிட்ட என்ன பண்ணிடு, திரும்பி வந்துரு, நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, என்ன நான் உங்களை மீட்டு இருக்கேன், என் சரீரத்தை கொடுத்து நான் என்ன பண்ணிருக்கேன், உங்களை மீட்டு இருக்கேன், என்கிட்ட திரும்பி வந்துருங்க. எப்படி வரணுமா? உங்கள் இருதயங்களை கிழித்தவர்களாய், உங்கள் அந்தரங்க பாவத்தை என்ன பண்ணீங்க விட்டவர்களாய் நீங்க என்ன பண்ணணும், என்கிட்ட திரும்பி வாங்க.
அப்போ என்னில் நீங்க என்ன பண்ணுவீங்க, பங்குள்ளவர்களாய் மாறுவீங்க அப்படின்னு சொல்லி தேவன் வந்து அழைக்கிறார். இதே போல நினிவே பட்டணம் எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா, யோனா போனாரு, இப்படி பிரசங்கித்தார் கொண்டாரு, அதை பத்தி நம்ம என்ன பண்ணுவோம்னா பேசுவோம். ஆனா அந்த நினிவே மக்களை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டும். ஏன்னா தேவனோட எச்சரிப்பு அந்த இடத்துல வருது. என்ன வருது, இந்த ஊரை முழுத்தையும் தேவன் என்ன பண்ண போறாரு, அழிக்க போறாரு. இன்னும் 40 நாள் வைக்கப்பட்டிருக்கிறது. 40 நாள் இந்த ஊர் என்ன பண்ண போகுது, அழிய போகுதுன்னு சொல்லிட்டு யோனா பிரசங்கம் பண்றாரு. இதே மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கு, யோனா பிரசங்கத்தை கேட்டு அந்த நினிவே மக்கள் மனம் திரும்பினாங்களாம். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், இவருடைய வார்த்தையை கேளாததினால் அந்த நியாய தீர்ப்பு நாள்ல இந்த ஜனங்களோட யோனாவோட அந்த நினிவே பட்டண ஜனங்கள் எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சொல்லுவாங்களாம். இப்போ நாம தேவனோட எச்சரிப்பை நாம கேட்கிறோம். தேவன் பெரியவரா யோனா பெரியவரானா தேவன் தான் பெரியவர். யோனா வந்து தேவனுடைய மனுஷன். அப்போ யோனா சொல்லியே அந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா மீட்கப்பட்டுட்டாங்க. இப்ப தேவன் நம்ம கிட்ட வந்து என்ன பண்றாரு, ஒரு எச்சரிப்பை கொடுக்குறாரு. உன் ரட்சிப்பை காத்துக்கொள், கடைசி நாள் வரப்போகிறதுன்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு. இப்ப தேவன் வார்த்தையை கேளாம யாரெல்லாம் அந்த ரட்சிப்பை திரும்ப உதாசனப்படுத்துறாங்களோ, கடைசி நாட்கள் அந்த நினிவே மக்கள் இவங்க மேல குற்றம் சொல்லுவாங்க. நாங்க மனுஷன் சொல்லும் போதே நாங்க கேட்டுக்கிட்டோம், தேவன் நீங்க சொல்லி அவங்க என்ன பண்ணல, கேட்கல அப்படின்னு சொல்லி நம்ம மேல என்ன பண்ணுவாங்கன்னா குற்றம் சாட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது, நான் சொல்லல. அப்போ இந்த மாதிரி அந்த மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க வந்து பொறுமையா படிச்சு பாருங்க வீட்டுக்கு போயிட்டு. 3வது அதிகாரத்துல படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த நாட்டு ராஜா என்ன பண்றாருன்னா, தேவனோட கோபம் என் நாட்டு மேல வரப்போதா, என் நாட்டை வந்து தேவன் என்ன பண்ண போறாரு, அழிக்க போறாரான்னு சொல்லி அவர் வந்து நம்ம பார்த்துறேன் எப்படிதான் தேவன் அழிக்கிறாரு அப்படிலாம் அவர் சொல்லல. உடனே என்ன பண்ணாருன்னா, தான் இடத்த விட்டு, தான் சிம்மாசனத்தை விட்டு கீழே இறங்கி வந்து சாம்பல்ல உட்கார்ந்து ரெட்டு உடுத்தி கொண்டு அந்த ஊர் முழுக்க ஒரு சட்டம் போறாரு. என்ன சட்டம், மனிதர்கள் மாத்திரமல்ல அவர்கள் மிருகங்களும் என்ன பண்ணணும், பாஸ்டிங் இருக்கணும், அவர்களும் ரெட்டு உடுத்தி இருக்கணும். ரெட்டு உடுத்தினா என்னன்னா, இந்த கோணிப்பை ட்ரெஸ் அதை போட்டுட்டு இந்த வெயில் இருக்க முடியுமா, அதை போட்டுட்டு என்ன பண்ணணும், தேவனுடைய இரக்கம் வர வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும், அந்த இடத்துல தரித்திருங்க, நீங்க என்ன பண்ணுங்க, உபவாசத்துல இருங்க. இதெல்லாம் பார்த்து அதுல ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுப்பாரு 3:10. அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார். 3:9 சொல்லுவாரு, யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். அப்போ இந்த ராஜா வந்து அங்க இடத்துல ஒரு சொல்றாரு, நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணுங்க, இந்த மாதிரிலாம் உபவாசம் பண்ணுங்க, இதெல்லாம் பார்த்து யாருக்கு தெரியும், தேவன் ஒருவேளை இறக்கப்பட்டு நம்ம என்ன பண்ணலாம், காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது. தேவன் வந்து இறக்கப்படுவார்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா யோனா வந்து அதை சொல்லல. யோனா சொன்னது எதை சொன்னாரு, தேவன் 40 நாள் இதை அழிக்க போறாருப்பா அப்படின்னு சொல்லி மனம் திரும்புன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. ஆனா தேவன் உங்க மேல இரக்கமா இருப்பாரு, நீங்க மனம் திரும்பினீங்கன்னா அவர் பிரசங்கிக்கல. ஆனா இங்க தேவன் நம்மளுக்கு கொடுக்குற வார்த்தையில என்ன கொடுக்குறாரு, யோவேல் 2:12-13 என்ன சொல்றாரு, நீங்க அவர்கிட்ட இருதயத்தை கிழித்து திரும்புங்க. அதுக்கு பின்னாடி நீங்க படிச்சீங்கன்னா வரும், அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவராக இருக்கிறார். அப்ப வரப்போற தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டதுனாலதான் நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு அழைப்பை வந்து தேவன் கொடுக்குறாரு, என்கிட்ட திரும்பி வந்துருங்க. நீங்க அந்த இடத்துல என்ன பண்ண, எப்படி ஒரு கோழி வந்து கழுவிகிட்ட தான் குஞ்சுகளை காப்பாற்றுறதுக்காக தன் இடத்துல கூட்டி சேர்க்கிறதோ, அதே போல தேவன் இன்னைக்கு ஆத்துமக்கள் என்ன பண்றாருன்னா சபைகளுக்குள்ள என்ன பண்ணி சேர்த்துக்கிட்டு இருக்காரு. எதற்காக சேர்த்துக்கொண்டு இருக்கிறார், அந்த கடைசி அந்த ஆக்கினையிலிருந்து அவர்களை என்ன பண்ணணும், ரகசிய வரையில எடுத்துக்கொள்வதற்காக. இன்னைக்கு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம்னா தேவனுக்காக நாம் தினந்தோறும் அந்த ரட்சிப்பை காத்து கொண்டு நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை காத்து கொண்டு தேவனுக்காக வாழ்வோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்காக ஒரு தனிப்பட்ட ஆசீர்வாதத்தையே தேவன் வைத்திருக்கிறார். நம்ம அப்படி வாழ்வோம்னு சொன்னா அந்த தண்டனைக்கு நம்மளுக்கும் பாத்திரனே கிடையாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அந்த நியாயத்திற்கு நாள்ல நம்மளுக்கு தைரியம் கொடுக்கறதுக்காக அன்பு நம்மள பூரணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. இந்த வசனம் எடுத்துக்காட்டு எனக்கு நேரம் இல்லை, ஆனா வேதம் சொல்லுகிறது நம்மளுக்கு தைரியம். இந்த ஆலயத்துக்கு வந்து தேவனுக்குள்ள தன்னை அர்ப்பணிச்சு தேவனுக்குள்ள தான் இருதயத்தையும் தான் ஆத்மாவையும் ஆவையும் சரீரத்தையும் காத்துக்கொள்ற எந்த மனுஷனும் அந்த மனுஷனுக்கு தேவன் ஒரு புதிய ஒரு தைரியத்தை வந்து கொடுக்குறாரு. முதல் விஷயம், நம்ம தேவனுக்காக வாழும்போது தேவன் நம்மளுக்கு என்னத்தை கொடுக்குறாங்க, ஒரு தைரியத்தை கொடுக்குறாரு. எதற்காக, எந்த நியாயத்திற்கும் நீ என்ன பண்ணாது நம்ம கிட்ட வராது. நம்மளே தேவன் என்ன பண்ண போறதில்ல, நியாயத்திற்க போறதில்ல. நியாயத்திற்குள்ள நாம என்ன பண்ண போறோம், தப்பித்து கொள்ள போகிறோம் என்ற தைரியத்தை இந்த பூமியில இவ்வளவு நடக்கும் பொழுதும் என்ன பண்ண நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அந்த நியாயத்திற்கு நம்ம மேல வராது. ஏன்னா நாம தேவனுக்குள்ள வாழ்றோம் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு நிச்சயத்தை நம்மளுக்கு வந்து தேவன் கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த நியாயத்திற்கு இந்த இடத்துல வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த நம்மளுக்கு என்ன ஆசீர்வாதம் தேவன் கொடுக்க போகிறாருன்னு பார்க்கலாம். யோவேல் 2:19. யோவேல் 2:19. கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தி அடைவீர்கள். இப்போ தேவன் என்ன பண்றாருன்னா, இந்த பூமியில என்ன பண்ணாலும் யாருக்குமே திருப்தி கிடைக்காது. எதுவா இருந்தாலும் திருப்தி, இந்த பூமியோட திருப்தியை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம்
ஒரு 1/2 hour, ஒரு 3 hour, ஒரு நாள், இவ்வளவுதான் திருப்தி இருக்கும். இதை தவிர நிரந்தர திருப்தி அரசு கொடுக்க முடியுமானா யாருமே கொடுக்க முடியாது. ஆனா தேவன் சொல்றாரு, உன் ஆத்மா ஆவி சரீரத்தை நீ காத்துக்கொண்டு எனக்காக நீ வந்துட்ட அப்படின்னா நான் உன்னை கூப்பிடுறேன். இப்ப நான் உனக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருக்கேன். என் அழைப்பை கேட்டு நீ உன் இருதயத்தை கிழித்து கொண்டு என்கிட்ட வந்துட்ட அப்படின்னு சொன்னா நான் உன்னை திருப்திப்படுத்துறேன் அப்படின்னு தேவன் சொல்றாரு. இன்னைக்கு தேவன் வந்து நம்மளை திருப்திப்படுத்துகிறவராய் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்து நீங்கள் அதில் திருப்தி அடைவீர்கள். ஆமென் சொல்லலாமா? தேவன் வந்து நம்மளுடைய வீடுகளில எண்ணெயும் மாவும் என்ன பண்ண போறதில்ல, குறைய போறதில்ல. ஊர் முழுக்க பஞ்சம் வந்தாலும் என்ன பண்ண போகுது, நம்மளோட வீடு நம்மளுடைய மாவு சட்டிகள் என்ன பண்ண போகுதுன்னா நிரம்பி வழிய போகுது. ஆமென் சொல்லலாமா? அப்போ இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுக்கும் பொழுது எப்படி அந்த மார்த்தல் மரியாதை ஒருவர் எப்படி விசுவாசிக்காம அவங்க அறிக்கையிட்டாலும் அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, அறிக்கை இடக்கூடாது. எப்போ நம்ம விசுவாசிக்கிறோமோ உணர்வுகளா இருக்கிறோமோ ஆமென்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், அந்த வசனத்தை நம்மளுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், எடுத்துக்கணும். அப்போ இந்த மாதிரியான ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுக்கிறார். யாரெல்லாம் மனம் திரும்பி தேவன் கிட்ட வராங்களோ, யாரெல்லாம் அவங்க இருதயத்தை கிழித்து பண்ண அந்தரங்க பாவங்களை விட்டு தேவன்கிட்ட திரும்புறாங்களோ, யாரெல்லாம் அந்த கடைசி நாளில் அந்த ஆக்கினையிலிருந்து தப்பித்துக் கொள்ள தேவன்கிட்ட வராங்களோ, தேவன் என்ன பண்றாரு, அவங்க எல்லாருக்கும் என்ன பண்றாரு, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. அதுவும் இல்லாமல் 1 யோவான் 4:17 சொல்றாரு, நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்க அன்பு நம்மிடத்தில் பூர்ணப்படுகிறது. இந்த வசனம் தான் அது. தேவன் என்ன பண்றாருன்னா நியாய தீர்ப்பு நாளில் நம்மளுக்கு ஒரு தைரியத்தையும் கொடுக்குறாரு, நம்மளை வந்து திருப்தி அடைய செய்கிறாரு. நம்ம வாழ்ந்திருக்க இந்த மாம்சத்துல நம்மளுக்கு திருப்தி அடைய செய்கிறாரு, நம்மளுக்கு தைரியத்தை கொடுக்குறாரு. இதை தவிர வேற மனுஷனுக்கு வேற என்ன வேணும்? அவன் உண்றதுக்கு உணவையும் அவன் தங்குறதுக்கு வீடையும் அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் தேவன் என்ன பண்ணிடுறாரு, சந்திச்சிடுறாரு. இது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, அந்த வெள்ளை சிங்காசனத்துல தேவன் தாம் கையை விரிக்கும் பொழுது நாம் அனைவரும் என்ன பண்ண போறோம், செம்மறி ஆடுகளாகவும் வெள்ள ஆடுகளாகவும் பிரிக்கப்பட போகிறோம். யாரெல்லாம் பாவம் செஞ்சு நரகத்துக்கு போக போகிறார்களோ, அரைக்குறை கிறிஸ்தவங்களா வாழ்ந்தவர்கள் எல்லாம் அனைவரும் என்ன பண்ண போறாங்க, வெள்ளை அடைக்கப்பட்ட ஒரு கல்லறைகளை போல வாழ்ந்தவர்கள் எல்லாம் என்ன பண்ண போறாங்கன்னா நரகத்துக்கு போக போகிறாங்க. தேவனுக்காக தான் சரீரத்தை காத்துக்கொண்டு கரைப்படாம தான் சரீரத்தையும் தினந்தோறும் அபிஷேகத்தை தான் ஆத்மாவையும் காத்துக்கொண்டு ரட்சிப்பை பூர்ணப்படுத்தி கொள்ளுகிற அந்த தேவ மக்களை நோக்கி தேவன் சொல்றாரு, வாங்க என் பிதாவோட குமாரர்களை நீங்க என்ன பண்ணுங்க, பரமத்துக்கு போய் நீங்க என்ன பண்ணுங்க, பரலோகத்துக்கு நீங்க வந்து பாத்திரரா இருக்கிறீங்க, நீங்க பரலோகத்துக்கு போய் இளைப்பாருங்க. ஏன்னா அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, இனி அவர்களுக்கு தாகம் இராது, இனி அவர்களுக்கு பசி இராது, ஏன்னா ஆட்டுக்குட்டியானவர்களை மீட்க போகிறார். அந்த இடத்துல சூரியனும் இருக்க போகிறது இல்ல, சந்திரனும் இருக்க போகிறது இல்ல, தேவனே அவர்களுக்கு வெளிச்சமா இருந்து அவர்கள் நடத்த போகிறார்னு வேதம் சொல்லுது. அப்போ இப்படிப்பட்ட இந்த இன்மையில மாற்றம் தேவன் நம்மளை திருப்திப்படுத்த விரும்பல. யாரெல்லாம் தேவனோட அழைப்பை கேட்டு அவர்கிட்ட திரும்பி வராங்களோ அவங்களை மறுமையிலும் தேவன் திருப்திப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? அவர் இன்மையில மாத்திரமல்ல மறுமையிலும் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அப்போ இந்த ஒரு எச்சரிப்பின் செய்தி, இந்த ரட்சிப்பை குறித்த ஒரு சிந்தையோட, ரட்சிப்பு வந்து நம்மளுக்கு வெறும் ஒரு யாரோ நம்மளுக்காக சம்பாதிச்சு கொடுத்த ரட்சிப்பு அது மட்டும் கிடையாது. அந்த ரட்சிப்போடு கூட ஒரு எச்சரிக்கையும் தேவன் சொல்றாரு. ஏன் அந்த ரட்சிப்பை நான் உனக்கு கொடுத்தேன், இப்படிப்பட்ட ஒரு ஆக்கினையிலிருந்து நான் உங்களை மீட்டுக் கொள்வதற்காக நான் என்ன பண்ணேன், உங்களுக்கு ஒரு ரட்சிப்பை நான் கொடுக்கிறேன். அந்த ரட்சிப்பிலே நீங்கள் பூர்ணப்பட்டு என்னோட வந்து என்ன பண்ணுங்க, என் புதிய வானம் புதிய பூமியில என்னோட அரசாளுங்க அப்படின்னு சொல்லி தேவன் வந்து ஒரு அழைப்பு வந்து கொடுக்கிறாரு. இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நம்ம இருதயங்களை கிழித்து கொண்டு தேவன் இடத்துல போக வேண்டும். இப்போ இன்னைக்கு வந்து நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு கதை ஒண்ணு இருக்கு. அதாவது ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஒரு ஆறு ஒன்று ஓடுது. அந்த ஆறு அந்த கடல் ஓடும்போது அந்த கடலுக்கு நடுவில் இங்க எல்லாம் வெளிநாட்டுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாலம் ஒன்று இருக்கும். அந்த பாலத்துக்கு கீழே கப்பல் போகும், அந்த பாலத்துக்கு மேல ட்ரெயின் போகும். அப்போ அந்த சைட்ல வந்து ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம்ல வந்து ஒரு மனுஷன் வேலை செய்யும். அவன் வந்து அந்த லிவரை இழுத்தானா இந்த பாலம் பிரியும், கப்பல் போகும். எப்போ ட்ரெயின் வருதோ அப்போ அந்த லிவர் அவன் மூடினானா அந்த ட்ரெயின் வந்து இதுல போகும். இந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெயின்ல டிராவல் செய்யற ஒரு மனுஷன் இருக்கான். அந்த மனிதன் வந்து என்ன பண்றான், சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க அந்த மனிதனோட அப்பா என்ன பண்றாரு, அந்த மனிதனுக்கு சொல்றாரு, இந்த ட்ரெயினை நல்லா பாத்துக்கோப்பா, இந்த ட்ரெயின் இதை தாண்டி போகுது, இந்த பாலத்தை பத்தின ஒரு ரகசியத்தை நான் உனக்கு சொல்றேன். இந்த பாலத்துல நாம போறோம், அந்த இடத்துல என்ன பண்றாரு, அவர் வந்து அந்த பாலத்தை பிரிக்கிறாரு. இதே அந்த பாலத்தை அவர் வந்து பிரிக்கும் பொழுது அந்த பாலம் வந்து என்ன பண்ணுது, பிரியுது. அது மூடும் போது அது வந்து மூடுது. அப்போ அந்த மூடுற அந்த அடியில இருக்குல்ல, அந்த அடியில வந்து யாராச்சும் மாட்டிக்கொண்டாலும், யாராச்சும் தெரியாம போய் நின்றுட்டாலோ இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. அது யாரா இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு, ஏன்னா அநேக உயிர்களை காப்பாற்றணும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, மூடிடுவாங்க. இதே அவங்க சொந்த பிள்ளையை அங்கே நின்று இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, அநேக உயிர்களை காப்பாற்றும்படியா அவங்க பிள்ளையே பலி கொடுத்துருவாங்கன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாங்க அப்பா. அதுக்கு அந்த பையன் சொல்லியிருக்கான், யார் அந்த மாதிரி செய்வா, முட்டாள் தான் அந்த மாதிரி செய்வான். ஏன்னா சொந்த பிள்ளையை என்ன பண்ண முடியாது, சாகடி கொடுமா, யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க காப்பாற்றுறதுக்கு சொந்த பிள்ளையை நம்மளால கொல்ல முடியுமா, அந்த மாதிரி எந்த மனுஷனும் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு
அந்த மனிதன் சொல்றான். அப்போ அந்த இடத்துல இவன் வந்து என்ன பண்ணான்னா வளர்ந்துட்டான். இப்போ அந்த பாலத்தாண்ட இவன் ஒரு ட்ரெயின் ஏறி அந்த ட்ரெயின்ல வந்து அந்த ட்ரெயின் அந்த பாலத்துல வரப்போகுது. அந்த ட்ரெயின் அந்த பாலத்துல வேலை செய்யற ஒரு மனுஷன் இருக்கான். அவன் அன்னைக்கு அவங்க பையனுக்கு லீவுன்னு சொல்லி அவன் சிறு பிள்ளையா என்ன பண்ணியிருக்கான், அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்லாம அவனை வெளியே விளையாட வச்சுட்டு இவன் என்ன பண்றான், உள்ள ரூம்ல கண்ட்ரோல் ரூம்ல இருக்கான். இப்போ இவன் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து பார்க்கிறான், கப்பல் போயிடுச்சு. இப்போ வந்து மூடும் போது என்ன ட்ரெயின் வர்றது சிக்னல் தெரிஞ்சிச்சு, ட்ரெயின் ஸ்பீடா வந்துட்டு இருக்கு. 100 கணக்கானவர்கள் அந்த ட்ரெயின்ல இருக்காங்க. இப்போ இந்த பாலத்தை வந்து அவன் மூடி ஆகணும். இப்போ பாலத்தை மூட போகும்போது அந்த கண்ணாடியில அவன் பார்க்கறான், அவன் இருதயம் அப்படியே உடைஞ்சு போயிடுச்சு. அது பாலம் மூடுற இடத்துல இவனோட குழந்தை வந்து உட்காந்து அந்த புல்லுல விளையாடிட்டு இருக்கு. இவனால குரல் கொடுக்கவும் முடியல. இவன் அந்த லிவரை இழுத்தாகணும். அதை இழுத்தா அவன் குழந்தை சாகிறத அவன் கண்ணால பார்க்கணும். அவன் இருதயம் உடைச்ச விதமா என்ன பண்றதுனே தெரியாம அந்த இடத்துல நிற்கும் பொழுது கூட அந்த ட்ரெயின் வரதை பார்த்துட்டு அவ்வளவு உயிர்கள் முக்கியமே, நம்ம ஒரு குழந்தைய பார்க்கிறோமேன்னு சொல்லிட்டு கண்கள்ல தண்ணீரோட இருதயம் உடைக்கப்பட்டவன அந்த லிவர் என்ன பண்ணிடுறான், இழுக்கிறான். அவன் குழந்தை என்ன பண்ணுது, அதுல அப்படியே நசுங்கி அதுலயே சாகுது. அநேக மக்கள் அந்த ட்ரெயின்ல பார்த்தா பாதி பேர் நியூஸ் பேப்பர் பச்சின்னு இருக்காங்க, பாதி பேர் வெளியே பாதி சிரிச்சிட்டு இருக்காங்க, பாதி பேர் விளையாடிட்டு இருக்காங்க, பாதி பேர் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி யாருமே அறியாம அவங்க ஜாலியா இருக்கிறாங்க. ஆனா இவனும் இந்த இருதயம் உடைந்தவனா கண்கள்ல தண்ணீரோட அவன் பிள்ளை அந்த செத்து இருக்கிறத பார்த்துக்கிட்டே இந்த மக்களை பார்க்கறான். இந்த மக்கள் அதுக்கு நன்றியா இல்ல, இவங்க அப்படியே கடந்து போறாங்க. அந்த பின்னாடி அந்த மனிதன் ஒருத்தன் இருக்கான். யார் இந்த முட்டாள் தான் அவன் பிள்ளைய பலி கொடுப்பான்னு சொன்ன அந்த மனிதன் அங்க நின்று பாக்குறான். பார்த்து அவன் அந்த கண்ட்ரோல் ரூம்ல பார்க்கும் பொழுது அங்க இருந்தவரோட கண்கள்ல தண்ணீரோட அவ இருதயம் உடஞ்ச அவர் கவலையை அந்த இடத்த பாக்குறான். அவருக்கு தேங்க்யூ சொல்லலாம்னு நினைக்கிறான். ஆனா ட்ரெயின் கடந்து போயிடுச்சு. அப்போ தேவன் வந்து நம்மளுக்காக இதே போலதான் பிதாவானவர் நாம எல்லாம் அறியாம தான் இருக்கோம். நம்ம சொகுசா வாழ்றோம். நியூஸ் பேப்பர் படிக்கிறதுல இருந்து அவங்க சந்தோஷமா சிரிக்கிறதுல இருந்து கொஞ்ச நேரம் களியாட்டம் இப்படி வந்து நம்ம என்ன பண்றோம்னா சந்தோஷமா நம்ம வாழ்க்கையை வாழ்றோம். ஆனா அவர் பண்ண தியாகத்தை நம்ம என்ன பண்றதுலாம் நினைக்கிறது இல்ல. பிதாவான் அங்க இருந்து தான் புள்ள அடிக்கப்படுறத பாக்குறாரு, ரத்தம் சிந்துறத பாக்குறாரு நம்மளுக்காக. ஏன்னா அவர் பண்ண போறதுல தப்பு. ஏன்னா யாருன்னே தெரியாத நம்மளுக்காக தேவன் என்ன பண்ண வரான், சொந்த பிள்ளை அங்க அடிக்கப்படுது, சிலுவையில அறையப்படுது, அதோட உடம்புகள் கீக்கப்படுது, அவரோட ரத்தம் பொறுமையா வடியுது, அவரோட தாடெல்லாம் பிஞ்சு தொங்குது. இதை வந்து பிதாவானவர் எவ்வளவு ஒரு இதுவோட பார்த்திருப்பாரு, எவ்வளவு ஒரு இயக்கத்தோட, எவ்வளவு ஒரு வலியோட அவர் இருதயத்தினோட வலியில வந்து பார்த்திருப்பாரு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை நான் பண்ணிட்டு இந்த மக்களை திரும்பி பாக்குறாரு. ஆனா இந்த மக்களோ என் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு என்ன பண்ணலன்னா உணர்வு உள்ளவர்களா இல்ல. நான் இவர்களுக்கு வசனத்தை கொடுத்தேன், நான் இவர்களுக்கு போஷிக்கிறேன், நான் இவர்களை நடத்துறேன், நான் இவர்களை பாதுகாக்கிறேன். ஆனா இவர்களோ எனக்கு என்ன பண்ணல, நன்றி உள்ளவர்களா இல்ல. என்னோட தியாகத்துக்கு இவர்கள் இன்னைக்கு எனக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா தேவனுக்கு நம்பிக்கை தொகை தான் நம்ம பண்றோம் அதிகமா. அப்போ தேவனுடைய தியாகம் நம்மளுக்காக தேவன் கொடுத்த அந்த தியாகம் எதற்காக நாம வந்து என்ன பண்ணக்கூடாது. இப்போ அவங்க புள்ளையை காப்பாத்தி இருந்தா 100 பேர் என்ன பண்ணிருப்பாங்க, மடிஞ்சு போயிருப்பாங்க. இன்னைக்கு அவர் புள்ளையை அனுப்பாம இருந்தா, இயேசு கிறிஸ்து அவர் அனுப்பாம இருந்தா, பிதாவன் அவர் அனுப்பாம இருந்தா நாம கடைசி நாட்கள்ல வெந்து உருகி போயிருப்போம் பூமியோட. ஆனா நாம அப்படி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் தேவன் என்ன பண்ணாரு, அவரோட சொந்த குமாரன் அதுல அடிக்கப்படுவதை கண்ணால பாக்குறாரு, சொந்த குமாரன் பிக்கப்படுறத கண்ணால பாக்குறாரு. அவர் அடிச்சு அவரை தூக்கிட்டு அந்த மலை மேல அவர் சிலுவை ஏறும் பொழுதும் அவர் அப்படியே கண்ணால பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. பிதாவானவர் வந்து இறங்கி வரலாம். ஏன்னா அவர் எரிச்சலின் தேவன். அவ்வளவு எரிச்சல் எதற்காகனா நாம பாவம் செஞ்சா தேவன் எரிச்சல் படுறாரு. அவர் சொந்த பிள்ளை அடிக்கப்படும் போது கூட தேவன் தான் கோபத்தை கூட இல்ல, தான் இறக்கத்தை அந்த இடத்துல வந்து காட்டுறாரு. அப்போ நம்மளுக்காக இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்ச நாம எப்படி அந்த மனுஷன் நன்றி சொல்றதுக்குள்ள அந்த ட்ரெயின் கடந்து போச்சோ, நாம தேவனுக்காக வாழ்க நினைக்கிறதுக்குள்ள தேவனோட வருகை வந்துடும் அப்படின்னு சொன்னா, இல்ல தேவனுடைய அந்த கடைசி நாள் சம்பவிக்கும் என்று சொன்னால், இன்றைக்கு அந்த கடைசி அந்த ரகசிய வருகை இன்று இருக்கும் என்று சொன்னால் நாம கைவிடப்பட்ட நிலைமையில இருப்போம். நம்மளால அவருக்கு நன்றி சொல்லவும் முடியாது. அவர் செஞ்ச கிரியைகளுக்கு நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, நம்மளுக்கு அவருக்காக வாழவும் முடியாது. அப்போ நம்முடைய நித்திய நம்ம எங்க போவோம் அப்படின்னு சொன்னா நித்திய நரகத்துக்கு போவோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின புத்தகம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. போதும். இப்போ கடைசியா தேவன் நம்ம கிட்ட கொடுக்கறது ஒரே ஒரு குரல் மட்டும்தான். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் கடைசியா வரப்போகிறேன். இந்த பூமியில அந்த சத்துருக்களையும் அந்த சத்துருவோட அந்த தூதனுடைய அந்த உலகத்தையும் சேர்த்து நான் என்ன பண்ண போறேன், அடிச்சு நிர்மூலமாக்க போகிறேன். அந்த நாள் மனிதனுக்காக நான் வைக்கவில்லை. அந்த நாளை வந்து நான் தூதனுக்காகவும் அவனோட அழிவுக்காக தான் வைத்திருந்தேன். நீங்கள் அந்த ஆக்கினையை உங்கள் மேல் வர பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கன்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த நாளுக்கு உரியவர்களா நம்ம மாறிட்டோம் அப்படின்னா அதை விட வேதனையானது ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இம்மையில மட்டும் அவங்க துன்பப்பட போறது இல்லை. அந்த நாள் முடியும் பொழுது, வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு முடியும் பொழுது நித்திய காலமாய் நரகத்துக்கு தள்ளப்பட போகிறாங்க யாரெல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படியலையோ. அப்ப இந்த வேளையில தேவன் சொல்றாரு, நான் வரப்போகிறேன். அவனுடைய கிரியைகள் என்ன கிரியைகள், நான் என் மகன் சாகிறத என் கண்ணால பார்த்து என் இருதயம் உடைக்கப்பட்டு நான் என் மகன் அந்த சிலுவையில தொங்கி கொண்டு ரத்தத்துல சிந்தி கொண்டு இருக்கிறத நான் பார்க்கும் பொழுது இந்த மக்களுக்காக தானே நான் இவ்வளோத்தையும் கொடுத்தேன். உன்னோட கிரியைகள்
நன்றி உள்ளதா இல்ல, இதுக்குரியதா இல்ல அப்படின்னா, என் தியாகத்துக்கு பதிலா இல்ல அப்படின்னு சொன்னா, அந்த கடைசி நாள்ல கிரியைகளுக்கு ஏத்த பலனை நான் கொண்டு வருவேன். அப்போ நாம என்னென்னலாம் கிரியைகள் செய்கிறோமோ, இன்றைக்கு தேவன் நம்மளுக்கு பண்ண அந்த தியாகத்துக்கு என்னென்னலாம் கிரியைகள் நம்ம நடப்பிக்கிறோமோ அதுக்கான பலன்கள் கடைசி நாள்ல தேவனோட வரப்போகிறது. அப்ப அது வரும் பொழுது நாம் எச்சரிக்கை உடையவர்களா இருக்கணும். இன்றைக்கு தேவனுடைய பந்தியில ஆசரிக்க போற நாம் எதற்காக தேவன் பிக்கப்பட்டார், எதற்காக அவர் ரத்தம் சிந்தப்பட்டது, நம்மளுக்கு மீட்பை கொடுக்கறதுக்காக. பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்துக்கொள்வோம்.